ஏசியும் இல்ல, ஹீட்டரும் இல்ல, சிமெண்டே இல்லாம முழுக்க முழுக்க மண்ணுல ஒரு வீடு கட்டினா எப்படி இருக்கும்? சோனம் வாங்சுக்கின் லடாக் ஈகோ ஃப்ரெண்ட்லி வீட்டின் ஆச்சரியமூட்டும் ரகசியங்கள் பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தேர்வுமுறை சீர்திருத்தத்துக்காக போராடி சமீபத்தில் தன் உண்ணாவிரதத்தை முடிச்ச பிரபல இன்ஜினியர் அண்ட் எஜுகேஷன் ரிஃபார்ம்ஸ் ஆக்டிவிஸ்ட் சோனம் வாங்சுக் லடாக்ல ரொம்ப ஸ்பெஷலான ஈகோ ஃப்ரெண்ட்லி வீட்டை கட்டியிருக்காரு. நவீன உலகின் வளர்ச்சியால இயற்கையை தொலைச்சிட்டு ஏசியும் ஹீட்டரும் இல்லாம வாழ முடியாது என்று நம்பும் பலருக்கு மத்தியில வெறும் மண்ணையும் சூரிய ஒளியையும் மட்டுமே நம்பி ஒரு பிரம்மாண்டமான வீட்டை அமைச்சு காட்டியிருக்காரு பிரபல இன்ஜினியர் சோனம் வாங்சுக். சிமெண்டோ கான்கிரீட்டோ இல்லாமல் கோடையில ஜில்லுன்னு குளிர்காலத்துல கதகதப்பா இருக்கிற அந்த அதிசய வீட்டின் ரகசியம் என்ன தெரியுமா? பார்க்கலாம் விரிவாக. முதல்ல கான்கிரீட்டே இல்லாத மண் சுவர்கள். நாம இன்னைக்கு கட்டுற மாடி வீடுகள் எல்லாம் சில வருஷங்களிலேயே சூடேறி போயிடும். ஆனா வாங்சுக் வீட்டில் அப்படி இல்லை. லடாக்ல இருக்கிற உள்ளூர் மண்ணை கொண்டு பல நூறு வருஷங்களா அங்க இருக்கிற மக்கள் யூஸ் பண்ற பாரம்பரிய முறையில இந்த சுவர்களை எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேற்கூரைக்கு மரத்தை பயன்படுத்துறதுனால அந்த வீடு முழுக்க ஒரு எவர்கிரீன் வில்லேஜ் வைப் கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இயற்கையான ஏசி மற்றும் ஹீட்டர். லடாக்ல வெயில் காலத்தில் சுட்டரிக்கும், அதே சமயம் குளிர்காலத்தில் -டிகிரியில் உறைஞ்சு போயிடும். இந்த ரெண்டு தீவிரமான கிளைமேட்டையும் இந்த மண் சுவர்கள் ரொம்ப ஈஸியாக சமாளிக்குது. பகலில் வெயில் அடித்தா உள்ளே வர விடாது, ராத்திரியில் குளிர் உள்ளே இறங்க விடாது. குறிப்பாக விறகு வச்சு எரிக்கவோ அல்லது கரண்ட் பில் போட்டு ஹீட்டர் ஆன் பண்ணவோ தேவையில்லாமல் இயற்கையாகவே வீட்டை சூடாக வச்சுக்க இந்த சுவர்களே போதுமானது தான். மூணாவது பார்த்தீங்கன்னா வாங்சுக் வீட்டின் ரகசியமே இந்த பிளாக் வால்ல தான் இருக்கு. அந்த சுவரோட கலர் கருப்பா இருக்கிறதுனால சூரிய வெளிச்சம் படும்போது அது வெப்பத்தை வேகமா உறிஞ்சிடும். அதுக்குள்ள வரிசையா அடுக்கி வச்சிருக்க தண்ணி பாட்டில்கள் சூடாகி ராத்திரி நேரம் முழுக்க அந்த சூட்டை மெதுவா வீட்டுக்குள்ள வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். சயின்ஸை ரொம்ப சிம்பிளா நேச்சுரலா எப்படி வீட்டில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேல ஒரு எடுத்துக்காட்டு இருக்கவே முடியாது. நான்காவது பார்த்தீங்கன்னா லடாக் ஸ்டைல் சிம்பிள் இன்டீரியர். வீட்டின் உட்புற வடிவமைப்பை பொறுத்தவரை முழுக்க முழுக்க லடாக் கலாச்சாரத்தை காப்பாற்றுற மாதிரி அமைச்சிருக்காங்க. தரையில் உட்காந்து எல்லாரும் ஒன்றா சாப்பிட்றதுக்கான லடாக் ட்ரெடிஷ்னல் சிட்டிங் ஏரியா இருக்குது. அதே சமயம் மாடர்ன் உலகத்தோடு சேர்ந்து போகிறதுக்காக சமையலறையை ரொம்ப ஓப்பனாகவும் டைனிங் டேபிளோட இணைந்தும் ரொம்ப அழகாகவும் மாடர்ன் லுக்கில் செஞ்சுருக்காங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தண்ணியே தேவையில்லாத கழிப்பறை முறை. லடாக்ல தண்ணீர் தான் இருக்கிறதுலையே ரொம்ப விலை மதிப்பற்றது. அதனால் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வாங்சுக் இந்த வாட்டர்லெஸ் சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இதில் தண்ணிக்கு பதிலாக உலர் முறையை பயன்படுத்தி மனித கழிவுகளை செடிகளுக்கு பயன்படும் இயற்கை உரமாக, அதாவது கம்போஸ்டா மாத்துறாங்க. இதனால நிலத்தடி நீரும் காப்பாற்றப்படுது, சுற்றுச்சூழலும் எந்த விதத்திலையும் கெட்டு போகாம சுத்தமா இருக்கு. இயற்கையை சிதைக்காமல் நம் முன்னோர்களின் பாரம்பரியத்தோடு நவீன தொழில்நுட்பத்தையும் இணைத்து எப்படி வாழலாம் அப்படின்றதுக்கு சோனம் வாங்சுக்கின் இந்த லடாக் வீடு ஒரு சிறந்த உதாரணம். ஆடம்பரமான கட்டிடங்களுக்கு நடுவில் மண் சுவர்களும் சூரிய ஒளியும் போதும் ஒரு மனிதனால நிம்மதியாகவும் இயற்கையோடு இணக்கமாகவும் வாழ முடியும் என்பதை இந்த வீடு உலகிற்கு சொல்லிக் கொடுக்குது. இந்த மாதிரி இக்கோ ஃப்ரெண்ட்லி வீடுகள் தான் இப்போதைய அவசியமான தேவை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.